அப்போ எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன். என் முடிவு எவ்வளோ கொண்டு வந்து பாரு. நான் ஹலோ மக்களே, இன்றைக்கி பிக் பாஸ் ஹவுஸில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இந்த மாதிரி இப்போ நடந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் யார், இல்லைன்னா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லிட்டு எல்லா தலைவிகளையும் தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரம்யாவும் நம்ம சாண்ட்ராவும் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மரையும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வந்து நம்ம பிரஜனாவும், ஒஸ்ட்டில் வந்து வேற ஒருத்தவங்களையும், அதாவது விஷாலையும் விக்ரமையும் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் ரம்யாட்ட அவங்க குரூப் மெம்பர்ஸ், அதாவது சபரி, வினோத் எல்லாரும் சொல்கிறாங்க, நீ வந்து எதுக்கு நீ வந்து பிரஜனை சொன்ன, இப்போ சாண்ட்ரா தான் வந்து பிரஜனை வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக வந்து டிசைட் பண்ணாலா, அப்போ நீ எதுக்கு போன, நீ சேர்ந்து தானே சொல்லியிருக்கணும், ஏன் அதை விட வந்து சுபிக்ஷா வந்து நல்லா பண்ணால, அவளை சொல்லியிருக்கலாம்ல, அப்போ சாண்ட்ரா சொன்னதுக்கெலாம் நீ தலையாட்டி விட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே நம்ம ரம்யாவுக்கு வந்து செம்ம கடுப்பாயிருது. அப்போ நீங்களே வந்து வந்து தலைவியாக இருக்க வேண்டியதானே, நான் போய் செலக்ட் பண்ணதுனால நான் வந்து அதுக்கு லாயக்கே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை திட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரம்யா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு இன்னும் பீரியட்ஸ் கூட வரல, அந்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, இந்த வீட்டை விட்டு நான் முதல்ல வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து கத்துறாங்க. உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு வினோத் வந்து சமாதானம் பண்ணுறாரு, இங்கே கமருதனும் சமாதானம் பண்ணுறாரு. எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் இந்த வீட்டில் இருக்கே எனக்கு விரும்பலை, நான் இப்போ 43 நாள் நான் இருந்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியலை, உங்களோடலாம் என்னால் மாரடிக்க முடியாதுங்கிற மாதிரி இங்கே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இங்கே ரம்யா பேசிகிட்டு இருக்காங்க.